வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ்னு சொல்லி கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாளையக்காரர் ஆரம்பிச்சோம். பாளையக்காரர், வேலூர் கழகம், அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், அப்படியே தொடர்ச்சியா நம்ம விடுதலை போராட்டத்தில் 1930 வரைக்குமே வந்துட்டோம். ஓகேவா? ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் மிஸ் ஆகாம பாயிண்ட் பை பாயிண்ட் கிளாஸாக தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். நம்ம கிளாஸ் யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரீஸை நீங்க தெளிவா படிச்சாலே போதும், உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாது. நீங்க கேரண்டீடா நான் சொல்லுவேன், வெங்கடேசன் புக்கை நீங்க தொடவே தேவையில்லை, நம்ம கிளாஸஸை பார்த்தாவே போதும். நான் எளிமையாக்கி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் கீழே வைக்கிறேன், யூனிட் 6 வெங்கடேசன் புக் சீரிஸ்ன்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் வைக்கிறேன். மேலே ஐ பட்டன்லையும் நான் அந்த பிளேலிஸ்ட்டை ஆட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, இப்போ நம்ம நேத்தே கிளாஸ் எடுத்திருந்தோம். நேத்து நம்ம அந்த சால்ட் சத்தியகிரகா, அதுக்கு முன்னாடி அந்த என்ன கதை நடந்துச்சுங்கிற வரைக்கும் நம்ம எடுத்திருந்தோம். அதாவது அந்த பூர்ண ஸ்வராஜ் சபதம் எடுத்திருந்தோம். அதுக்கு முந்தின கிளாஸ்ல நீல்சிலை சத்தியகிரகம் பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல போன கிளாஸ்ல பூர்ண ஸ்வராஜ் அது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா சால்ட் சத்தியகிரகம். அதுக்கப்புறம் நம்ம இந்த விடுதலை போராட்டத்தில் எங்க பார்க்கணும் அப்படின்னா உப்பு சத்தியகிரகம். நான் நேற்று கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன், காந்தி ஒரு 4 கோரிக்கை வச்சிருப்பாங்க. 1930 ஜனவரி 31க்குள்ள இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க நிறைவேற்றணும் இர்வின் அப்படின்னு சொல்லி. அப்போ கவர்னரா இருந்தது இர்வின் நீங்க இதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை எழுதி அமைச்சிருப்பார் காந்தி. ஓகேவா? இந்த ஜனவரி 31க்குள்ள இந்த கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றல அப்படின்னா சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை நான் தொடங்கிடுவேன், சட்ட மறுப்பு இயக்கத்தை நான் தொடங்குவேன். சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னா இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு கீழே நான் சட்டத்தை மறுக்க போறேன். சட்ட மறுப்புனா என்னங்க? சட்டத்தை மறுக்க போறேன். என்ன சட்டத்தை மறுக்க போறேன்? உப்பு சட்டம் நீ ஒண்ணு போட்டிருக்க, உப்பு வரி சட்டம்னு சொல்லி நீ ஒரு சட்டத்தை போட்டிருக்க, அந்த சட்டத்தை நான் மறுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி காந்தி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் மூலியமாக அந்த உப்பு வரியை மீறார், அந்த உப்பு வரி சட்டத்தை மீறார். அதுக்கு பேரு தான் சால்ட் சத்தியகிரகா. ஓகேவா? நான் இப்போ இந்த பின்னணி எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சால்ட் சத்தியகிரகா 1930 இது நடக்கிறதுக்கான காரணம் அந்த பூர்ண ஸ்வராஜ் சபதம் சொல்லி ஜனவரி 26 1930 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா முழு சுதந்திரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தி என்ன பண்ணுவாங்க, இந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி இதுல இந்த ஒரு 5 கோரிக்கையாஸ் நிறைவேற்றி கொடுங்க, இல்லைன்னா நான் ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லுவாரு. அந்த டேட்லயும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த சால்ட் சத்தியகிரகா வந்துச்சு. ஓகேவா? அந்த கோர்வையா படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் நமக்கு தெளிவா மைண்ட் செட் ஆகும். ஓகே, அப்ப சால்ட் சத்தியகிரகா எப்போன்னு கேட்பாங்க, 1930. இந்தியா லெவல்ல நம்ம ஐஎன்எம்ல படிப்போங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டு லெவல் தான் பாக்குறோம். அதை நம்ம தெளிவா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதும். ஏன்னா யூனிட் 6க்கு தமிழ்நாடு லெவல் தான் தேவை. ஐஎன்எம் பாக்குறப்ப நம்ம ஃபுல்லா பாத்துக்கலாம். ஓகே, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கமிட்டி ஹெட்டா அப்போ அந்த 1930களில் அந்த தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி ஹெட்டா யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜாஜி தான் இருந்தாங்க. அதனால ராஜாஜி தான் இந்த சால்ட் சத்தியகிரகாவுக்கு தலைமை தாங்குறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஹெட் அவர் இருந்ததுனால அவரே தலைமை தாங்குறாரு சால்ட் சத்தியகிரகா. ஓகேவா? இந்த 1930 அந்த டைம்ல காங்கிரஸோடைய ஹெட் குவார்டர்ஸ், ஓகேவா, காங்கிரஸோடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில தான் இருந்துச்சு. ஆனா இந்த 1930 இந்த சால்ட் சத்தியகிரகாவை முன்னிட்டு ராஜாஜி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காங்கிரஸோடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாத்துறாங்க 1930களில். ஓகேவா? திருச்சிக்கு அந்த ஹெட் குவார்டர்ஸ், காங்கிரஸோட ஹெட் குவார்டர்ஸை மாத்திட்டு, அதாவது தமிழ்நாட்டோட காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ், ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ் சொல்ல, இந்தியாவோட காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ் சொல்ல, தமிழ்நாட்டோடைய காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாத்துறாரு. திருச்சிக்கு மாத்திட்டு திருச்சியை என்னன்னு சொல்றாருன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தின் மையம் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுல சட்ட மறுப்பு இயக்கத்தின் மையமா இருந்த டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு கேட்பாங்க, திருச்சி. ஓகேவா? இந்த மாதிரி தான் பிவைக்யூஸ் கேட்பாங்க. சரி, பிவைக்யூலையும் இருக்கு, நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல ஒன்னும் டச் பண்ணல, அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி ஹெட்டா இருந்தவர் யாரு? ராஜாஜி. அப்போ 1930களில் சால்ட் சத்தியகிரகா நடக்கிறப்ப, அதனால சால்ட் சத்தியகிரகா தலைமை தாங்கிறது யாரு? ராஜாஜி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டோட காங்கிரஸோடைய ஹெட் குவார்டர்ஸை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாத்துறாரு. திருச்சியை சட்ட மறுப்பு இயக்கத்தின் மையம் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு இந்த சால்ட் சத்தியகிரகாவை முன்னிட்டு. அடுத்து ராஜாஜி என்ன பண்றாரு, இது எல்லாமே அந்த உப்பு சத்தியகிரகம் தொட்டு நடந்துட்டே வருது. ஓகேவா? ராஜாஜி என்ன பண்றாரு, மதுரைக்கு போறாரு. ராஜாஜி மதுரைக்கு போய் மதுரையில் இருக்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் உடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஓகேவா, மதுரை டிஸ்ட்ரிக்ட் உடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்எம்ஆர் சுப்பராமனை சந்திக்கிறார். இந்த என்எம்ஆர் சுப்பராமன் யாரு அப்படின்னா மதுரை காந்தின்னு சொல்லுவாங்க. என்எம்ஆர் சுப்பராமன் யாரு அப்படின்னா மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, என்எம்ஆர் சுப்பராமன். அவரை போய் சந்திக்கிறாரு. அப்புறம் வைத்தியநாத ஐயரையும் சந்திக்கிறாரு. நம்ம இந்த கிளாஸ்லயே பார்த்திருந்தோம், வைத்தியநாத ஐயர் ராஜாஜியோட தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? வைத்தியநாத ஐயர் 2 பேர்த்த மீட் பண்ணி இந்த தமிழ்நாடு சால்ட் சத்தியகிரகாவுக்கு முடிவு பண்றாரு. என்ன பண்ணலாம்ப்பா, எப்படி பண்ணலாம், இந்த உப்பு சட்டத்தை நம்ம மீறணும், இந்த சால்ட் சத்தியகிரகா எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாரு. மதுரைக்கு போய் அந்த கமிட்டி தலைவரோட டிஸ்கஸ் பண்ணிடுறாரு. டிஸ்கஸ் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. தமிழ் புத்தாண்டு நாளாவும்
ஓகேவா. தமிழ் புத்தாண்டு நாள்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு நாளும் பிளஸ் அந்த நாள் வந்து ஜாலியன் வாலாபாக் தினமாவும் இருக்கு. இந்த ரெண்டையும் முன்னிட்டு நம்ம அந்த டேட்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த டேட் என்னன்னா ஏப்ரல் 13, 1930. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏப்ரல் 13, 1919 அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இதுலயே பார்த்துட்டு தான் வந்தோம். ஓகே, தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தை அந்த சீரியஸ்லயே நம்ம பார்த்துட்டே வந்து நான் சொல்லியிருப்பேன் முந்தின கிளாஸஸ்லயே. பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் பார்க்கலன்னா தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு புத்தாண்டு நாளாவும் ஜாலியன் வாலாபாக் தினமான ஏப்ரல் 13 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏப்ரல் 13, 1930 தமிழ்நாடு சால் சத்தியகிரகா ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க தமிழ்நாட்டுடைய சால்ட் சத்தியகிரகால எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா 100 பேர். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். கூற்றுல நம்பர்ஸை மாத்தி விட வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த 100 பேர்ல 2 பேர் யாருன்னா ராஜாஜி, என்எம்ஆர் சுப்பராமன். என்எம்ஆர் சுப்பராமன் யாருங்க? மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் உடைய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் என்எம்ஆர் சுப்பராமன். இவங்க 2 பேர்த்தோட தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்எம்ஆர் சுப்பராமனோடையும் வைத்தியநாத ஐயரோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ராஜாஜி. ஓகேவா, இந்த 2 பேர் முக்கியமான 2 நபர்கள்னால பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த சத்தியகிரகம் எப்படின்னா நடந்து போறது. அதாவது திருச்சி தானே அந்த சால்ட் சத்தியகிரகாவுடைய அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தோடைய மையம் சொல்லி அறிவிக்கிறாரு. அப்ப திருச்சி ஆரம்பிச்சு வேதாரண்யம் போறாரு. ஓகேவா, வேதாரண்யம் போயிட்டு அந்த கடலுக்கு போயிட்டு அந்த உப்பு எடுத்து உப்பு காய்ச்சி அந்த உப்பு சட்டத்தை மீறுறது. இதுதான் கான்செப்ட் சால்ட் சத்தியகிரகா. ஓகேவா, திருச்சி டு வேதாரண்யம் போகணும். இப்போ கிளம்பணும். ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ன பண்றாங்க? 1930 ஏப்ரல் 13 நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 13 மார்னிங் 5 மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்புறாங்க. திருச்சி தானே சட்ட மறுப்பு இயக்கத்தின் மையம், அங்கிருந்து கிளம்புறாங்க. டிஎஸ்எஸ் ராஜன் அப்படிங்கிற ஒரு தலைவரோட வீட்டில இருந்து, டிஎஸ்எஸ் ராஜன்ங்கிற தலைவருடைய வீட்டில இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப அவங்க மகள் டிஎஸ்எஸ் ராஜன் அவங்களுடைய மகள் வந்து என்ன பண்றாங்கன்னா ராஜாஜிக்கு வந்து திலகமிட்டு வெற்றியோட வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்திருந்தோம்? ராஜாஜி வந்து என்ன பண்றாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹெட் குவார்டர்ஸை மாத்துறாரு. எங்க? திருச்சிக்கு மாத்துறாரு. சென்னையில இருந்து மாத்திட்டு என்ன பண்றாரு? ராஜாஜி வந்து மதுரைக்கு போய் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி தலைவர், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதுரைக்கு இருக்கிற என்எம்ஆர் சுப்பராமனியும் வைத்தியநாத ஐயரும் மீட் பண்ணி முடிவு பண்ணிட்டு ஒரு நாளை பிக்ஸ் பண்றாங்க. ஏப்ரல் 13. அந்த நாள் வந்து ஜாலியன் வாலாபாக் நாளாவும் இருக்கு, தமிழ்நாடு புத்தாண்டு நாளாவும் இருக்கு. ஓகேவா, பிக்ஸ் பண்ணிட்டு 100 மெம்பர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல 2 பேர் முக்கியமானவங்க யாரு? ராஜாஜியும் என்எம்ஆர் சுப்பராமனும். எப்ப கிளம்புறாங்க? ஏப்ரல் 13, 1930 மார்னிங் 5 AM திருச்சியில டிஎஸ்எஸ் ராஜனுடைய ஹோம்ல இருந்து கிளம்புறாங்க. வீட்டுல இருந்து அவங்களுடைய மகள் வந்து திலகமிட்டு ராஜாஜி நீங்க வெற்றியோட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இதோட கான்செப்ட் என்ன? திருச்சியில இருந்து கிளம்புறாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தின் மையம் தமிழ்நாட்டுது. அங்கிருந்து கிளம்பி வேதாரண்யம் போறாங்க. அங்க கடலுக்கு போய் அந்த உப்பு எடுத்து அந்த உப்பு காய்ச்சி அந்த உப்பு சட்டத்தை மீறுறது. இதுதான் கான்செப்ட். போயிட்டாங்க. ஓகேவா, போயிட்டு இருக்காங்க. இந்த போயிட்டு இருக்க வழியிலேயே என்னென்னலாம் நடக்குதுங்கிறதும் புக்ல கொடுத்துருக்காங்க. வெங்கடேசன் புக்ல பாரதியாரோடைய அச்சமில்லை பாட்டை பாடுறாங்க. ஓகேவா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படின்னு வரும். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல, இந்த தமிழ் ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சிருப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாமக்கல் கவிஞருடைய பாடல் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற பாடலையும் பாடிட்டு போடுறாங்க. போறப்ப ஒரு பூஸ்டா இருக்கணும்ல, ஒரு இந்தியாவுடைய அந்த உணர்வு வரணும்ல, அதுக்காக இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டே போறாங்க. ஓகே, போற வழியில போறாங்க. திருச்சி தஞ்சாவூர் வழியா போறாங்க. தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏஜே ராரூன். அப்போ இந்த சால்ட் சத்தியகிரகா அப்போ தஞ்சாவூர் கலெக்டரா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏஜே ராரூன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜே ராரூன் என்ன சொல்றாரு? சத்தியகிரகி வந்து திருச்சி வழியா வராங்க தஞ்சாவூர். அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திருச்சியிலேயே நீங்க இருக்கிற மாதிரி அப்படியே தஞ்சாவூர் நோக்கி பயணம் பண்ற மாதிரி அப்படியே நீங்க ஞாபகம் வச்சா மட்டும்தான் ஈஸியா ஞாபகம் வரும். அந்த காலகட்டத்தில் யோசிக்கிறப்ப ஈஸியா ஞாபகம் வரும். கலெக்டர் என்ன சொல்லிடுறாரு? தஞ்சாவூர் கலெக்டர் ஏஜே ராரூன் சத்தியகிரகி வருவாங்க, அந்த சால்ட் சத்தியகிரகிகள் வருவாங்க. நீங்க வந்து வெல்கம் பண்ணக்கூடாது, நோ வெல்கம். ஃபுட்டு அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க கூடாது, நோ ஹெல்ப், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்படி என்ன பண்ணாலும் மக்கள் கிட்ட வந்து வரவேற்பு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அந்த சத்தியகிரகிகள் வந்து உணவு கொடுக்கறது, வரவேற்கிறது. இப்போ அந்த கட்சிக்காரங்களாம் வந்து அந்த ஆர்த்தி சுத்தி வரவேற்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. கலெக்டர் என்ன சொன்னாலும் வரவேற்பு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் போற வழியில நடக்கிற சம்பவங்கள். ஓகேவா, அப்புறம் போற வழியிலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தாண்டி போறாங்க. போற வழியில அங்கங்க ஒரு வழி கூட்டம் நடத்துறாங்க. போற வழியில நடத்துற கூட்டம்னால வழி கூட்டம். ஓகேவா, வழி கூட்டத்துல சில பேர் பேசி இருக்காங்க, அதையும் நம்ம பாத்துக்கணும். ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், ஏன்னா அவர் வீட்டுல இருந்து தானே கிளம்புனாங்க. அப்ப டிஎஸ்எஸ் ராஜன், அண்ணாமலை பிள்ளை, வைத்தியநாத ஐயரோட சேர்ந்து முடிவு எடுத்தாங்க. அப்ப வைத்தியநாத ஐயர், நாகையா, வாரானா வா ராமசாமி அப்படின்னு வரும் அவரோட பேரு. வா ராமசாமி,
வாரா எழுத்தாளர் இவர் வா ராமசாமி. இவங்க எல்லாம் போற வழியில அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா தாண்டி திருச்சியிலிருந்து வேதாரண்யம் போறாங்க. போற வழியில அங்கங்க சின்ன சின்ன கூட்டத்துல பேசுறாங்க. இந்த வழி கூட்டத்துல யார் யார் பேசலன்னு கேட்பாங்க. இல்லைன்னா கூட்டுல கொடுக்குறப்ப வேற யாராச்சும் பேர் வச்சு கொடுத்துருவாங்க, இவங்க எல்லாம் வழி கூட்டத்துல பேசினாங்கன்னு சொல்லி. அதனால நம்ம தெளிவா பாத்துக்கணும். ராஜாஜி, ராஜன், அண்ணாமலை பிள்ளை, வைத்தியநாத ஐயர், நாகையா, வாரா, ஓகேவா, இவங்க எல்லாம் வழி கூட்டத்துல பேசுறாங்க. இந்த ரூட் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் போனாங்க இல்லையா, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கடந்து போனாங்க, இந்த ரூட்டை வந்து பிவைக்யூல கேட்டிருக்காங்க. இது கட்டாயம் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரூட் திருச்சியில ஆரம்பிக்கிறாங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கடைசியா வேதாரண்யம். இது அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லி பிவைக்யூல கேட்டிருந்தாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிவைக்யூல கேட்டிருந்தாங்க திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம். இது அலைன் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க, நல்லா பாத்துக்கணும். ஓகேவா, மொத்தம் 16 நாள் போயிருக்காங்க, நடந்தே போயிருக்காங்க 16 நாள். எப்போ போய் சேர்ந்தாங்க வேதாரண்யம்? 1930 ஏப்ரல் 28. ஓகேவா, மொத்தம் 16 நாள். ஏப்ரல் 13 ஆரம்பிக்கிறாங்க, ஏப்ரல் 28 போய் சேர்ந்துடுறாங்க, ரீச் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யார் யார் வழிக்கூட்டத்துல பேசினாங்க. ஓகேவா, எத்தனை நாள் போனாங்க? 16 நாள் போனாங்க. எந்த டேட்ல ஆரம்பிச்சாங்க? ஏப்ரல் 13 ஆரம்பிச்சாங்க. எத்தனை பேர் போனாங்க? 100 பேர் போனாங்க. அதுல 2 பேர் முக்கியமானவங்க யாரு? வைத்தியநாத ஐயரும் நம்ம ராஜாஜி அவங்களும். எப்போ முடிச்சாங்க? ஏப்ரல் 28. எந்த ரூட்? திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியா 16 நாள் போனாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த கோர்வையா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அப்பதான் ஈஸியா ஞாபகம் வரும். அடுத்து 1930 ஏப்ரல் 28 போயிடுறாங்க. அடுத்து ஏப்ரல் 29 என்ன பண்றாங்க அப்படின்னா, போயிட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அந்த சத்தியகிரகிகள்லாம் ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஓகேவா, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 30. அப்படியே கோர்வையா சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ராஜாஜியும் 16 சத்தியகிரகிஸும் சேர்ந்து, ஓகே, அகஸ்தியம் பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஓகேவா, அகஸ்தியம் பள்ளிங்கிற இடத்துல ஒரு உப்பளம் இருக்கு, அங்க போய் உப்பள்ளிட்டாங்க. ஓகே, 16 பேர் போனது 100 பேரு. ஆனா போய் அந்த இந்த அகஸ்தியம் பள்ளியில போய் உப்பளத்துல போய் உப்பள்ளினது பாத்தீங்கன்னா ராஜாஜி பிளஸ் 16 பேர், அப்ப மொத்தம் 17 பேர். ஓகேவா, 16+1 ராஜாஜியும் இவங்களும். ஓகே, அகஸ்தியர் பள்ளியில உப்பள்ளிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ராஜாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, சீக்வன்ஸா 28 போய் சேர்றாங்க, 29 உண்ணா நோன்பு இருக்கிறாங்க, 30 அந்த 16+1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அகஸ்தியம் பள்ளியில உப்பல்றாங்க, ராஜாஜியை அரெஸ்ட் பண்றாங்க. ராஜாஜியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், ராஜாஜி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் யார் யார் வந்து தலைமை தாங்கினாங்க? சந்தானம், மட்டப்பாறை வெங்கடராம ஐயர், சுப்பிரமணியர்னு வரும், ராமச்சந்திரன், இவங்க தலைமையில பாத்தீங்கன்னா நடக்குது. அடுத்து ராஜாஜி போனதுக்கு அப்புறம் இவங்க தலைமையில எல்லாம் நடக்குது. இது யார் யார் பேருன்னு பாத்துங்க. இவங்க தலைமையில் நடக்கிறப்போ இவங்களையும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. ஓகே, வேதாரண்ய சத்தியகிரகம் தான் சொல்லுவாங்க. திருச்சியில ஆரம்பிச்சாலும் வேதாரண்யத்துல முடியுது. நம்ம பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வேதாரண்ய சத்தியகிரகம் தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது வேதாரண்ய சத்தியகிரகம். மொத்தம் எத்தனை மாசம் நடந்துச்சுன்னா 1.5 மாசம் நடந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எத்தனை மாசம் நடந்துச்சுன்னா 1.5 மாசம் நடந்துச்சு. சரி, திருச்சி டு வேதாரண்யம் மட்டும்தான் நடந்துச்சானா கிடையாது. தமிழ்நாட்டுல சில பல இடத்துல நடந்துச்சு, அதையும் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்தா தான் கம்ப்ளீட் ஆகும். சென்னையிலையும் சால்ட் சத்தியகிரகம் நடந்துச்சு. ஓகேவா, திருச்சி டு வேதாரண்யத்துக்கு யார் தலைமை தாங்கினாங்க? நம்ம ராஜாஜி அவங்க. அதே சென்னையில யார் தலைமை தாங்கினாங்கன்னா டி பிரகாசம். இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா டி பிரகாசம். அவரோட சேர்ந்து யாரெல்லாம் பயணிச்சாங்க? இவர் தலைவர். அவரோட சேர்ந்து யார் பயணிச்சாங்க? டாக்டர் நடராஜன், ஸ்ரீ பாதசங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 13 தான், அதே டேட் தான். ராஜாஜி ஆரம்பிச்ச சேம் டேட் தான். பாதசங்கர், அடுத்து ஆனந்தச்சாரி, ஜமாதா கனி, அடுத்து செல்வி துர்காபாய். ஓகேவா, இவங்க பெண்மணி, நல்லா பாத்துக்கங்க. சென்னையில கலந்துக்கிட்ட ஒரு பெண் யார் அப்படின்னா செல்வி துர்காபாய். இந்த மாதிரி கூட கேட்கலாம். தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். செல்வி துர்காபாய் இவங்களாம் கலந்துக்கிறாங்க. மார்னிங் 7 மணிக்கு சென்னையில திலகர் கட்டடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா உப்பு காய்ச்சி விநியோகம் பண்றாங்க. இதெல்லாம் சென்னையில நடக்குது. அப்படியே லைனா சொல்றேன். உப்பு காய்ச்சி விநியோகம் பண்றாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா அந்த சென்னையில கலந்துக்கிட்டவங்களை 2 பேர் மேல கேஸ் போடுறாங்க. டி பிரகாசம் தலைமை தாங்கினாரா ஆந்திர கேசரி, அவர் மேலையும் நாகேஸ்வர் ராவ் அப்படிங்கிறவர் மேலையும் கேஸ் போட்டு 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இந்த 500 ரூபாய் ஃபைன் எப்போ போடுறாங்கன்னா ஏப்ரல் 22. ஆரம்பிச்சது ஏப்ரல் 13. ஏப்ரல் 22ல ஏப்ரல் 22 2 பேர் மேல கேஸ் போடுறாங்க. பிரகாசம், நாகேஸ்வர் ராவ். ஞாபகம் வச்சுக்கணும், ஷார்ட்கட்டு. 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இவங்க வந்து நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால கார் ஜப்தி பண்ணி அவங்களுடைய கார்ஸை ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு விட்டுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் சென்னையில நடக்குது. சென்னையில எப்போ நடக்குது? ஏப்ரல் 13 சேம் டேட் தான். டி பிரகாசம் தலைமை தாங்குறாரு. இவங்களும் அவங்களோட சேர்ந்து உறுப்பினர்கள் ஆனந்தச்சாரி, ஜமதக்கானி, செல்வி துர்காபாய், அப்புறம் முன்னாடி பார்த்தா அந்த 2 பேர் பெண், இவங்க செல்வி துர்காபாய். மார்னிங் 7 மணிக்கு திலகர் கட்டடத்துல உப்பு காய்ச்சாங்க. எந்த கட்டடத்துல, எந்த இடம்? திலகர் கட்டடத்துல விநியோகம் பண்ணாங்க. 2 பேருக்கு மேல ஏப்ரல் 22ல 2 பேர் மேல கேஸ் போடுறாங்க. பிரகாசம், நாகேஸ்வர் ராவ். 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க.
பே பண்ண மாட்டேனால கார் ஜப்தி பண்ணி ஏலத்துல விட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, சென்னையிலேயே பாத்தீங்கன்னா இப்போ டி பிரகாசம் தலைமையில ஒரு பக்கம் நடந்துச்சு. அதாவது திலகர் கட்டடத்துல டி பிரகாசம் சார்பா நடந்துச்சு. அடுத்து டாக்டர் நட்ராஜன், துர்காபாய் இவங்க 2 பேர் தலைமையில மெட்ராஸ் ஹைகோர்ட், ஓகேவா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கடற்கரை போறாங்க. அந்த வழியா வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் போறாங்க. ஓகே, போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா குதிரைப்படையை வச்சு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குதிரைப்படையை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. டாக்டர் நட்ராஜன் துர்காபாய் வந்து எங்க தலைமை தாங்கி போனாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கடற்கரை வரைக்கும் போலீஸ் வந்து குதிரைப்படையை வச்சு அடக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் சென்னையில சோழிங்கபுரம், ஓகேவா, அப்போ சோழிங்கபுரத்துல நடக்குது. 3 இடத்துல சென்னையிலே நடக்குது, நல்லா பாத்துக்கணும். சோழிங்க அப்படின்னு போடுறோம், சோழிங்கபுரத்துல நடக்குது. அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வழியா அது கடற்கரை போறது, அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் திலகர் கட்டடம், திலக் அப்படின்னு போடுறோம், திலகர் கட்டடம்னு சொல்லி சென்னையிலேயே 3ஆ பிரிஞ்சு செயல்படுறாங்க. அப்போ திலகர் கட்டடத்துல யார் அந்த தலைமை தாங்கினதுன்னா டி பிரகாசம். மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு யார் அந்த தலைமை தாங்கி கூட்டிட்டு போனாங்கன்னா டாக்டர் நட்ராஜனும் துர்காபாய். அடுத்து சோழிங்கநல்லூரும் போல, அதான் சோழிங்கபுரம்ல சால்ட் சத்தியாகிரகம் நடக்குது. அங்க 2 பேர் தலைமை தாங்குறாங்க, சங்கர ஐயர், முனுசாமி முதலியார் 2 பேர் தலைமை தாங்குறாங்க. 2 பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி கூட மேட்ச்ல கேட்கலாம். தமிழ்நாடு சால்ட் சத்தியாகிரகா எந்த இடத்துல யார் தலைமை தாங்கினதுன்னு 2 பக்கம் வச்சுட்டு இப்படி மேட்ச் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். அதனால நல்லா பாத்துக்கணும். திலகர் கட்டடத்துக்கு வந்து டி பிரகாசம், மெட்ராஸ் ஹைகோர்ட் வழியா போனது வந்து நட்ராஜனும் துர்காபாய், சோழிங்கபுரத்துல வந்து சங்கர ஐயர், முனுசாமி முதலியார். இந்த மாதிரி சென்னையிலே 3 பக்கம் நடக்குது. அது போக திருச்சி டு வேதாரண்யம் நடக்குது. அப்போ திருச்சியில யாரு? நம்ம ராஜாஜி அவங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தமிழ்நாட்டுல சென்னை பார்த்தோம், திருச்சி பார்த்தோம். இதை தாண்டி மற்ற இடத்துலயும் நடந்திருக்கு. ஏன்னா இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். வேற எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுன்னு கூட கேட்கலாம். தமிழ்நாட்டு சால்ட் சத்தியாகிரக பிளேசஸ் எந்தெங்க? வேதாரண்யம், சென்னை தான் புக்ல மெயினா கொடுத்துருக்காங்க. இங்க சோழிங்கபுரம், இந்த வேதாரண்யம், சென்னை, சோழிங்கபுரம் தான் மெயினா கொடுத்துருக்காங்க. மற்ற பிளேஸ்க்குலாம் நமக்கு வந்து வெங்கடேசன் புக்ல அவ்வளோக்கா கொடுக்கல. ஆனா நம்ம பாத்துக்கணும், தமிழ்நாட்டுல இந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லி கூட்டுல கொடுப்பாங்க. இல்ல எந்தெந்த இடத்துல நடந்துச்சு தேர்வு செய்யுங்கன்னு கொடுப்பாங்க. இல்ல எந்த இடத்துல நடக்கல அதை மட்டும் தூக்குங்க, ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதாரண்யம், சென்னை, சோழிங்கபுரம், மதுரை, தூத்துக்குடி, கடலூர், ஈரோடு, நெல்லை, திருச்சி, ஓகேவா, இந்த இடத்துலலாம் நடந்திருக்கு. மொத்தம் எத்தனை இடம்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 5, இது ஒரு 6 7 8 9 இடத்துல நடந்திருக்கு. இப்படி கூட கேட்கலாம். தமிழ்நாடு சால்ட் சத்தியாகிரகம் வந்து டோட்டலா 9 இடங்களில் நடந்தது. ஓகேவா, 9 பல்வேறு இடங்களில் நடந்தது. அந்த மாதிரி கூட கேட்கலாம். இந்த நம்பர்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். எது இல்லைன்னு கூட கேட்கலாம். மொத்தம் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு சால்ட் சத்தியாகிரகல 1000க்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டாங்க. 1000க்கும் மேற்பட்டோர் அந்த அரெஸ்டும் செய்யப்பட்டாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அவ்வளவுதாங்க. இதோட நம்ம சால்ட் சத்தியாகிரகம் வந்து டாப் டு பாட்டம் பாயிண்ட்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு டைம் வேணா நம்ம அப்படியே வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். அப்போ தமிழ்நாடு சால்ட் சத்தியாகிரகம் வந்து 1930 நடக்குது. அந்த சட்டமறுப்பு இயக்கத்தின் வழியாக அந்த கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். சால்ட் சத்தியாகிரகம் நடக்குது 1930. ஏன்னா காந்தி வந்து ஒரு டேட் சொல்றாரு, 1930 ஜனவரி 31க்குள்ள இருவின் அவர்களே இதை நீங்க நிறைவேற்றல அப்படின்னா நான் கண்டிப்பா ஆரம்பிச்சிருவேங்கிறாரு. சட்டத்தை மறுப்பேன், நீங்க என்ன சட்டம், உப்பு வரி சட்டத்தை நான் மறுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு 1930. அப்ப அந்த 1930 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தது யாரு? ராஜாஜி. தமிழ்நாட்டுல வந்து ராஜாஜி வந்து சால்ட் சத்தியாகிரகாக்கு வந்து தலைமை தாங்குறாரு. ஏன்னா அவர் தான் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறார். காங்கிரஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸே ராஜாஜி என்ன பண்றாரு, சென்னையில இருந்து திருச்சிக்கு மாத்துறாரு. இந்த உப்பு சத்தியாகிரகத்தை முன்னிட்டு இந்த திருச்சி என்னன்னு பேர் வைக்கிறாங்கன்னா சட்ட மறுப்பு இயக்க மையம்ங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய சட்ட மறுப்பு இயக்கத்தின் மையம் அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், திருச்சி. அப்ப ராஜாஜி என்ன பண்றாரு, முடிவு பண்ணிட்டு மதுரை கிளம்பி போறாரு. அங்க இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி தலைவரான என்எம்ஆர் சுப்பிரமணியன் சந்திக்கிறாரு. தலைவரை வைத்தியநாத ஐயரும் மீட் பண்ணி முடிவு பண்றாங்க, ஒரு டேட் முடிவு பண்ணி ஜாலியன் வாலாபாக் தினத்தை வச்சுக்கலாம். ஜாலியன் வாலாபாக் தினமும் அதுதான், தமிழ்நாடு புத்தாண்டுனாலும் அதுதான். இந்த 2 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஏப்ரல் 13 1930 தமிழ்நாடு சால்ட் சத்தியாகிரகம் ஆரம்பிக்குது. எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? 100 பேர். அதுல 2 பேர் முக்கியமானவங்க யாரு? ராஜாஜி, என்எம்ஆர் சுப்பிரமணியன். மார்னிங் கிளம்புறாங்க, 5 AM கிளம்புறாங்க. திருச்சியில TSS ராஜனுடைய வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறப்ப ராஜாஜிக்கு வந்து அவங்க TSS ராஜனுடைய மகள் வந்து திலகமிட்டு போயிட்டு வாங்கங்கிறாங்க. திருச்சி டு வேதாரண்யம் கிளம்புறாங்க. பாரதியாரோட அச்சமில்லை பாட்டு பாடிட்டே போறாங்க. நாமக்கல் கவிஞருடைய கத்தீரின்றி ரத்தமின்றி அந்த பாடல் பாடிட்டே போறாங்க. போற வழியில தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஏஜே ராருன் இந்த சத்தியாகிரகி வருவாங்க, அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மக்களுடைய வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு அவங்களுக்கு. வழிக்கூட்டத்துல யார் யார் பேசினாங்க பாத்துக்குங்க. ராஜாஜி, ராஜன், அண்ணாமலை பிள்ளை, வைத்தியநாத ஐயர், வேதநாகையா, வாரா, இவங்கெல்லாம் பேசினாங்க. ரூட் என்னன்னு பாத்துக்கணும், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம். ஓகேவா, மொத்தம் 16 நாள், டோட்டலி 16 டேஸ். ஏப்ரல் 13 ஆரம்பிச்சு ஏப்ரல் 28 முடிஞ்சிருது 1930. அடுத்து 1930 ஏப்ரல் 28க்கு அப்புறம் 29 அடுத்த நாளே என்ன பண்றாங்கன்னா, சத்தியாகிரகிக்கு வந்து முன்னா நோன்பு இருக்காங்க, ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 30 என்ன பண்றாங்க, ராஜாஜியும் 16 பேரும் வந்து சத்தியாகிரகி கிளம்பி போய் அகஸ்தியம் பள்ளியில உப்பு அள்ளினாங்க. ராஜாஜியை கைது பண்ணாங்க. ராஜாஜி கைது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4-5 பேர் தலைமை தாங்குறாங்க. அவங்களையும் சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப திருச்சி டு வேதாரண்ய சத்தியாகிரகம் மொத்தம் எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 1.5 மாசம் நடந்திருக்கு. ஓகேவா, ஏன்னா அவங்க நடந்து போனதே 16 நாள் ஆயிடுச்சு மொத்தம்.
அப்போ அங்க அதுவே வந்து 1 மந்த் நியர்பை ஆயிடுச்சு, 1.5 மாசம் ரவுண்ட் அப்பா பாக்குறாங்க. ஓகே, அடுத்து சென்னை சால்ட் சத்தியாகிரகா அதே டேட்ல தான். இது யார் தலைமை தாங்க? டி பிரகாசம். அது போக அந்த உறுப்பினர்கள் நீங்க பாத்துக்கீங்க. மார்னிங் 7 AM நடக்குது. திலகர் கட்டட வழியா உப்பு காய்ச்சுறாங்க, விநியோகம் பண்றாங்க. 2 பேர் மேல கேஸ். ஏப்ரல் 22ல 2 பேர் மேல கேஸ். பிரகாசம், நாகேஸ்வர் ராவ். இவங்க வந்து 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இவங்க கட்ட மாட்டேன்னு சொன்னோன்னே கார் ஜப்தி பண்ணி ஏலத்துல விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் நடராஜன், துர்காபாய் தலைமையில மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து கடற்கரைக்கு போறாங்க. குதிரைப்படை, போலீஸோட குதிரைப்படை வந்து அதை அடக்கிடுது. அடுத்து சென்னை சோழிங்கபுரத்துல சங்கர ஐயர், முனுசாமி முதலியார். இதெல்லாம் மேட்ச்ல கேட்கலாம், பாத்துக்குங்க. தமிழ்நாடு சால் சத்தியாகிரகா எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, ஓகேவா? வேதாரண்யம், சென்னை, சோழிங்கபுரம், மதுரை, தூத்துக்குடி, கடலூர், ஈரோடு, நெல்லை, திருச்சி 1000 பேரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இதுக்கு இந்த நோட்ஸ், இப்போ நான் எழுதின இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். இந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி டெலகிராம் சேனல் போனீங்கன்னா இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும், பாத்துக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் சாட்டர்டே ஆர் சண்டே அந்த ரேஞ்சில் நம்ம அடுத்த கிளாஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.